கோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கு நேற்று. என்ன கேட்டிருக்குன்னா, எம்பிக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கு. என்னன்னு வச்சுக்கலாம், 2 பேரும் இந்த விஷயம் தெரியுமா அவங்களுக்கு, இந்த இட பிரச்சனையை பத்தி அவங்களுக்கு முழுசா தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து இப்போ தேவையில்லாம கையில் எடுத்து அதிமுகவும் காங்கிரஸ் எல்லாம் இதை பெருசாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு 2018 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அது கோயில் நிலம், அந்த இடத்த நீங்கள் ஒன்று குத்தகராக மாறிக்கணும், இல்லையா காலி பண்ணிடணும். 2ல் 1. அந்த இடம் வந்து உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த விஷயத்தில் அதிமுக அலட்சியமாக இருந்துருச்சு. அப்போ இருந்த அமைச்சர் அலட்சியமாக இருந்துட்டு இப்போ போய் போராட்டக்காரங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அவரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. யாரை ஏமாத்துற வேலை இது, ஆக்கிரமிப்பு தான் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அந்த டைம்லயே, இல்லை கிட்டத்தட்ட 3 வாரிசுகளா கிட்டத்தட்ட அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பில்டிங் எல்லாமே நிலையான கட்டிடங்கள் ஆயிடுச்சு. சில பேருக்கு பட்டாவே இருக்குது, என்ன பட்டாவே இருக்குது, அந்த இடத்த பட்டாவெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட ஒரு மினிமம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு இடத்துக்கான ஒரு லேண்ட் வேல்யூ போட்டு நீங்கள் ஏதாவது பண்ணணுங்கிறது தான் கோர்ட் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி யார் பண்ணியிருக்கணும், அதிமுக கவர்மெண்ட் அதை பண்ணியிருக்கணும். அந்த விஷயத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அலட்சியமாக இருந்துட்டு 2018 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி, செந்தில் பாலாஜியுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு, முதல்வர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், இது சம்பந்தமா அட்டர்னி ஜெனரல்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், இந்த விஷயம்லாம் ரைட்டு விட்டுருங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கொரோனா வந்துருச்சு, அடுத்தடுத்தது ஃபாலோ பண்ண முடியலங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார். இப்போ அதுதான் இஷ்யூ. ஆனா அப்ப அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு, கொரோனா வேற இருந்தது அந்த நேரங்கள்ல அதை அமுல்படுத்த முடியல. 2018 நான் வந்து சிஎம்கிட்ட கூப்பிட்டு போனேன், என்ன அட்டர்னி ஜெனரல் கூப்பிட்டு போனேன், ஆனால் கொரோனா வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னா, அப்போ நீங்கள் ஒத்துக்குறீங்க, உங்கள் மேலே தப்பு ஒத்துக்குறீங்க, அப்புறம் நீங்கள் அதில் போய் நீங்களே போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. நிரந்தர தீர்வுன்னா கோர்ட்டுக்கு போங்க, அதுக்கான வேலைகளை பாருங்க. ஏன் தூண்டி விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். சார், கரூர்ல அந்த வெண்ணெய் மலை என்ற அந்த பகுதியில் வந்து கோவில் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் என்ற அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அவர்களை வந்து காலி செய்ய காவல்துறையினர் முற்பட்ட பொழுது மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தில் அம்மையார் ஜோதிமணி அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. நேற்று தினம் அவரும் சரி, அதே போல முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, 2 பேருமே வந்து போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டார்கள். பலரும் வந்து கைது செய்யப்பட்டார்கள், யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு சரி. இப்போ அது என்ன நிலைமையில இருக்கு சார்? இல்லை, அது சம்பந்தமா கோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கு நேற்று. என்ன கேட்டிருக்குன்னா, எம்பிக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கு. என்னன்னு வச்சுக்கலாம், 2 பேரும் இந்த விஷயம் தெரியுமா அவங்களுக்கு, இந்த இட பிரச்சனையை பத்தி அவங்களுக்கு முழுசா தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து இப்போ தேவையில்லாம கையில் எடுத்து அதிமுகவும் காங்கிரஸ் எல்லாம் இதை பெருசாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த விஷயத்துல ஆக்சுவலாக இது வந்து பிரச்சனை என்னன்னா 18-19 17-18-19 நடந்த ஒரு விஷயம். வெண்ணெய்மலை கோயில் நிலம்ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 ஏக்கருக்கு மேலே இடம். அது அந்த இடம், அந்த இடத்த வந்து ஒருத்தர் கேஸ் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் கோயில் நிலங்கள்லாம் சம்மந்தமாக ஒரு கேஸ் போடுறாரு. பட் அந்த கோயிலில் கிட்டத்தட்ட 507 ஏக்கர் அந்த இடம். என்ன அதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திருத்தொண்டர் சபை அப்படிங்கிறதுல ராதாகிருஷ்ணன் போட்ட வழக்கில் தான் இந்த பிரச்சனை வச்சுக்கோங்க. அது பழைய விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. 2018 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அது கோயில் நிலம், அந்த இடத்த நீங்கள் ஒன்று குத்தகராக மாறிக்கணும், இல்லையா காலி பண்ணிடணும். 2ல் 1. அந்த இடம் வந்து உங்களுக்கு சொந்தமானது கிடையாது அப்படிங்கிறத கோர்ட்டு வந்து சொல்லுது. இதுதான் சொல்லுது. காரணம் இதுதான் பிரச்சனை. இப்போ இது சம்பந்தமா
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு அப்படின்னா, பேட்டி கொடுத்தார். இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. காரணம் என்ன, கோர்ட் இப்போ என்ன சொல்லிடுச்சு, நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்கிறத கலெக்டர், ரெவன்யூ பீப்புள், போலீஸ் எல்லாத்தையும் 3 பேருக்கும் சம்மன் அனுப்பி கோர்ட் கேள்வி கேட்குது. ஏன் கோர்ட்டுடைய உத்தரவை நீங்க அமல்படுத்தாம இருக்கீங்கிறது கேட்குது. வேற வழி இல்லாம இன்னைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் சீல் வைக்கிறதுக்கு போறாங்க. அப்பதான் பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல என்னன்னா, ஒரு சாதாரண இடமா இல்ல, நல்ல பில்டிங் எல்லாம் வந்துருச்சு. அந்த கோயில் இடத்துல நல்ல பில்டிங் எல்லாம் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷமா அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்பதான் இப்ப செந்தில் பாலாஜி சொன்னார், இந்த விஷயத்தை தான் இப்ப அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்தை ரொம்ப அலட்சியமா டீல் பண்ணது அதிமுக கவர்மெண்ட். 18ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? குறிப்பா ஒரு ஆர்டிஓ, அவர் தான் பீரியட்ல தான் இது நடந்திருக்கு. அப்போ அமைச்சராக இருந்தவர் எம்ஆர் விஜயபாஸ்கர். அதே மாதிரி ஆர்டிஓ பேர் என்னன்னா சூரிய பிரகாசம். அவங்க பீரியட்ல தான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜியுடைய ஒரு கம்ப்ளைண்ட், புகார். அவர் சம்பந்தமா பிரஸ் மீட் கொடுத்தாரு. இந்த விஷயத்துல அதிமுக அலட்சியமா இருந்துருச்சு. அப்ப இருந்த அமைச்சர் அலட்சியமா இருந்துட்டு இப்ப போய் போராட்டக்காரங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு அவரும் ஆர்ப்பாட்டம் பண்றாரு, யாரை ஏமாத்துற வேலை இது அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதே மாதிரி சூரிய பிரகாசங்கிற ஆர்டிஓ, அதுக்கப்புறம் டிஆர்ஓ போய் அவரை லஞ்ச ஒழிப்புலையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நிறைய போலி பத்திரம் இந்த விஷயத்துல அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் வழக்கு இந்த விஷயம். இன்னைக்கு இந்த செந்தில் பாலாஜியுடைய குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு கரூர்ல ஒரு பிரஸ் மீட் வச்சார். அவருடைய குற்றச்சாட்டு என்ன, அதிமுக கவர்மெண்ட் அமைச்சர் விஜயபாஸ்கர் அலட்சியமா இருந்துட்டாரு, அந்த பிரச்சனை. அதனாலதான் இப்ப கோர்ட்டுல போய் எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்கிரமிப்பு தான் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும் அந்த டைம்லயே, இல்ல கிட்டத்தட்ட 3 வாரிசுகளா கிட்டத்தட்ட அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பில்டிங் எல்லாமே நிலையான கட்டிடங்கள் ஆயிடுச்சு. சில பேருக்கு பட்டாவே இருக்குது, என்ன பட்டாவே இருக்கு, அந்த இடத்த பட்டாவெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட ஒரு மினிமம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு இடத்துக்கான ஒரு லேண்ட் வேல்யூ போட்டு நீங்க ஏதாவது பண்ணணுங்கிறது தான் கோர்ட் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு யார் பண்ணியிருக்கணும், அதிமுக கவர்மெண்ட் அதை பண்ணியிருக்கணும். அந்த விஷயத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் அலட்சியமா இருந்துட்டாரு. குறிப்பா அதுல என்ன செந்தில் பாலாஜியோட இன்னொரு குற்றச்சாட்டு அப்ப பாத்தீங்கன்னா, அப்போ அந்த திருத்தொண்டர் சபையுடைய ராதாகிருஷ்ணன் அப்பயே நீங்க என்ன பண்ணிருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் அவர்கிட்ட பேசியிருக்கணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமா இருக்குங்க அப்படின்னு அது விஷயத்துல பேசியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கோர்ட்லயாவது போய் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கணும். ரெண்டையும் விட்டுட்டீங்கிறதா அவருடைய கம்ப்ளைண்ட், புகார். இந்த புகாருக்கு இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர், அதிமுக மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். ப்ரெஸ் மீட் வச்சவர் செந்தில் பாலாஜி தனிப்பட்ட விரோதமா தனியா பேசினாரே ஒழிய இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், 2018ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, அவர் அமைச்சரா இருக்கும் போது இது சம்பந்தமான விவகாரத்துல அப்போது அதிமுக அரசு சார்பில் நீதிமன்றத்துல எந்த ஒரு மக்கள் தரப்பு, அதாவது அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லக்கூடிய சார்ந்து எதுவும் வாதங்கள் வைக்கலையா? அதுதான் பண்ணல, அலட்சியமா இருந்துட்டாங்க. ரெவன்யூ போய் சொல்லிருக்கணும். இப்போ உள்ள அது ஆக்கிரமிப்பு இல்ல, கிட்டத்தட்ட 90 வருடமா அவங்க ஏற்கனவே குடியிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ஆக்கிரமிப்பு இடத்துக்கான வேல்யூ போட்டாவது கொடுத்து பணத்தை கவர்மெண்ட்ல கட்ட சொல்லிருக்கணும். 507 ஏக்கருங்க, சொல்லுங்க, சாதாரணமாக இல்ல, ஆண்டாண்டு காலமா வருஷ வருஷமா. இது மட்டும் கிடையாது, பல கோயில்களுக்கு 1000 ஏக்கர்லாம் இருக்கு. இன்னும் ஸ்ரீரங்கத்துல சுத்தி இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சுத்தி இருக்கிற இடங்கள்ல யாருக்கும் பட்டா கிடையாது, யாரும் விற்க முடியாது, லோன் போட முடியாது, பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். அதே பிரச்சனை தான் இங்கேயும் இருக்கு, அதை சொல்ல வரேன் நான். இப்ப என்னக்கு சேலஞ்சிங் திருப்பி பிரச்சனைனா, அந்த ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, கோர்ட்டு உத்தரவை இன்னும் அதிகாரிகள் அமல்படுத்தலன்னு திருப்பி கோர்ட்டுக்கு போறாரு. அதனாலதான் இஷ்யூ பெருசாகுது. அதுதான் செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு, ஏங்க நீங்க அலட்சியமா இருந்தீங்க,
இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ இன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்ல 2018ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி, செந்தில் பாலாஜியுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு? முதல்வர்கிட்ட கூட்டிட்டு போனேன், இது சம்பந்தமா அட்டர்னி ஜெனரல்கிட்ட கூட்டிட்டு போனேன். இந்த விஷயம்லாம் ரைட்டு விட்டுருங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கொரோனா வந்துருச்சு, அடுத்தடுத்தது ஃபாலோ பண்ண முடியலங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார். இப்போ அதுதான் இஷ்யூ. விஜயபாஸ்கர் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் தானும் இப்ப இருந்த கவர்மெண்ட்டுங்கிறத அவர் ஒத்துக்கிட்டாருங்கிறத இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு ஒத்துக்கிட்டார். அப்ப கொரோனா வந்துருச்சு, எங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்றாரு. அதை மக்கள்கிட்ட போய் சொல்லணும்ல. நீங்களும் போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ண என்ன அர்த்தம்? நீங்க பண்ணா பரவாயில்ல, எல்லா விவரம் தெரிஞ்சு பார்லிமெண்ட்ல பெரிய லெவல்ல பேசுற ஜோதிமணி அதுல உட்காந்து பிரச்சனை பண்றாங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது அதை மக்கள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றது நிலைமைக்கு இவ்வளவு மோசமானதுக்கு காரணம் 2018ல இங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர். இவர் இருந்து அலட்சியம் தாங்க. அப்ப இருந்த கவர்மெண்ட் பண்ண வேலை. இப்ப நீங்க எல்லாம் குடியிருக்கிறீங்க, இதுக்கான பட்டா இருக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் அன்னைக்கே இந்த அப்ப மாவட்ட நிர்வாகம், இந்த சூரிய பிரகாசம் ஆர்டிஓ அவருக்கு போய் அந்த சொல்லியிருக்கணும். கோர்ட்ல நீங்க சொல்லியிருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வா கிடைச்சிருக்கோம். நம்ம விட்டுட்டோம், இப்ப உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம் நம்ம. அதை தாண்டி மீண்டும் அந்த ராதாகிருஷ்ணன் கோர்ட்டுக்கு போறார். எல்லா இடங்கள்லையும் வழக்கு இருக்கையும் எல்லா இடங்கள்லையும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா, கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு உடனே அகற்றணும்னு சொல்லி ஒரு கோர்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு. ராதாகிருஷ்ணன் திருப்பியும் போறாரு. கரூருக்கு மட்டும் ஏன் போறாரு? அதுதான் பிரச்சனை. நீ திமுக தரப்புல சொல்ற புகார் என்னன்னா, எல்லா இடங்கள்லையும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லா இடமே கிட்டத்தட்ட குடியிருப்புகளா மாறிடுச்சு. உடனேயே சேர்ந்தாப்புல கிட்டத்தட்ட 500-600 குடியிருப்புகளையும் உடைக்கிறதுக்கோ வீடுகளையோ எல்லாத்தையும் அனுப்ப முடியாது. புரியுதுங்களா? எல்லாத்தையும் வெக்கேட் பண்ண சொல்ல முடியாது. அதுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்க்கணும். ஆனா ராதாகிருஷ்ணன் மீண்டும் கரூர் வெண்ணமலைக்கு மட்டும் போறாரு. காரணம் என்னன்னா, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும். பாருங்க, 2018 ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஆனா இன்னும் இது அதிகாரிகள் கவனிக்கல, அலட்சியமா இருக்காங்கன்னு கரெக்டா. இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது. அப்ப அந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் அதிமுகவினுடைய பின்னணியை கொண்டவரா? அதுதான் அதுதான் ஒரு திமுக தரப்புல உள்ள ஒரு புகார். ஆனா பட் அவர் என்ன சொல்றாரு, நேற்று கோர்ட்ல போய் எனக்கு யாரும் தூண்டுதல் இல்லை, நான் யாரும் அறிமுகமும் எனக்கு சொல்றப்பட்ட ஆட்கள் யாரும் அறிமுகம் இல்லைன்னு ஒரு வார்த்தை அவர் கோர்ட்ல சொல்றாரு. அவர் சொன்னாலும் கூட ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? 2018ல வந்த ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுட்டு இப்ப போய் ஒரு நெருக்கடியை கொடுக்கணுங்கிறத ஒரு வேணுங்கனே ஒரு தூண்டுதலின் பேர்ல நீங்க போய் என்ன வெண்ணமலையில வந்து நீங்க வந்து ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க, நான் அதிகாரிகள்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு தான் என்ன பண்ணுது கோர்ட், மாவட்ட நிர்வாகத்துக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீஸுக்கும் இமிடியேட்டா வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அவங்க சீல் வைக்க போறப்ப தான் பிரச்சனை ஆகுது. இந்த விஷயத்த சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏன் உணர்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி. நீங்களே ஒத்துக்கிறீங்க, கொரோனா டைம் எங்களால ஃபாலோ பண்ண முடியல, விட்டுட்டோம்னு சொல்றீங்களே, அது உங்க மேலதான் தப்பு. திமுக அரசோ செந்தில் பாலாஜோ இப்ப என்ன செய்ய முடியும் இந்த விஷயத்துல? ஃபர்தரா நீங்க ரிவ்யூ பண்ணாதான் உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். அதுக்கு உடனே பண்ண முடியுமா? நம்ம அதுக்கான விஷயங்கள் இருக்கு, டைம் இருக்கு. அதுக்குள்ள ராதாகிருஷ்ணன் போறதுக்கு யாராவது போய் ஒரு தூண்டுதல் இல்லாம ராதாகிருஷ்ணன் எதுக்கு கரூர் மட்டும் போறாருன்னு தான் திமுக தரப்புடைய கேள்வி. இப்போ முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இவரும் அதுக்கு வந்து இப்போ மறுபடியும் வந்து அவரும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இது வந்து எப்படி பார்ப்பாங்க மக்கள்? இப்போ ஒரு வச்ச விமர்சனத்துக்கு பதிலடி தான் பார்ப்பாங்களா? தனிப்பட்ட விரோதமா பேசுறாரு. செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு? பிள்ளையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறீங்களா, ஏன் கிள்ளிட்டும் ஆட்டி விடுறீங்களா ஏன்னு கேட்டார். ஏன் இந்த வேலை உங்களுக்கு? 2018ல இந்த பிரச்சனையை நீங்க சுமூகமா தீர்த்திருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்லை. 2018ல நீங்க அலட்சியமா இருந்துட்டீங்க, ரைட்டு. இப்ப திருப்பி ராதாகிருஷ்ணன் போறதுக்கு யார் தூண்டுதல்? திமுக கவர்மெண்ட்டுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் கரூர்ல. அதுக்காக தானே இப்ப போறாரு திருப்பி ராதாகிருஷ்ணன். அப்படிங்கிறதான திமுக தரப்புடைய குற்றச்சாட்டு. இப்ப செந்தில் பாலாஜியுடைய குற்றச்சாட்டை
இன்னைக்கு நீங்க மறுத்திருக்கணும். என்ன சொல்றாரு? சிஎம் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்றீங்க. ரைட்டு. அடுத்தது அட்டர்னி ஜெனரல போய் பார்க்கறதுக்கு நான் கூட்டிட்டு போனேன்னு சொல்றீங்க. ரைட்டு. மத்தபடி என்ன டாக்குமெண்ட்டா கோர்ட்ல போய் என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறேன். அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க அலட்சியத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கோர்ட்டுக்கும் கொரோனாக்கும் என்ன பிரச்சனை? கொரோனா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் நேரடியா போ முடியாது அவ்வளவுதான். டாக்குமெண்ட்ட நீங்க குடுத்துருக்கணும். மாவட்ட நிர்வாகம் அந்த வேலைய பார்த்திருக்கும். இத ஃபாலோ பண்ண வேண்டியவரு அமைச்சரான இவரு விஜயபாஸ்கர் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு அவரு. அலட்சியமா இருந்துட்டு, இன்னைக்கு வந்து அவர பத்தி தவறா பேசுறது, இவர பத்தி தவறா பேசுறது எதுக்குங்க? என்ன விஷயங்கிறேன்? நீங்க தப்பு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க அந்த இடத்துக்கு எப்படி போயிருக்கலாம்? தவறானதுதான். ரைட்டுங்க. அவர் ஒரு அப்போசிஷன் பார்ட்டில இருக்காரு. அதனால நிச்சயமா ஆளுங்கட்சி மேல அவர் விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிற துணியில அவர் வந்து வைக்கிறாருன்னு எடுத்துப்போம். இப்ப ம். ஆளும் அரசு என்ன செய்ய போகிறது? இப்ப கீழமை நீதிமன்றம் இப்படி ஒரு கோர்ட்டுக்கு உத்தரவு போறாங்க. பிறப்பித்து உச்சநீதிமன்றம் போறாங்க. செந்தில் பாலாஜி அதற்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாரு. ம். இப்ப நீங்க ஒரு விஷயம் ஐக்கியம், நீங்க ரைட்டு. போலீஸும், வருவாய்த்துறையும் பொய் சீல் வைக்க போறாங்க. அங்க இருக்கிற பொதுமக்களும், வியாபாரிகளும் இதுல பிரச்சனை பண்ணாங்க. இதுக்கு காரணமானவர்களும் போய் அங்க போய் நிக்கிறது தான் பிரச்சனைங்கிறது. அதுக்குதான் செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஒரு விமர்சனம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? திருடன் ஓடிக்கிட்டு யாராவது விரட்டுறப்போ, அந்த பாருங்க போறோம் திருடன்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இருக்குது இந்த விஷயம்னு சொன்னார். இந்த விஷயத்தை விடுங்க. எம்பியும் அதே தான் நான் சொல்றேன் நானு. ம். கோர்ட்டுக்கு போய் நிரந்தர தீர்வுக்கு பாருங்கங்கிறேன். இங்க போய் உட்காந்து என்ன பண்ண போறீங்க? கோர்ட் என்ன செய்யுது? இன்னுமே கடுமையா போயிட்டே இருக்கு கோர்ட்டு. மிரட்டி பார்க்குறீங்களான்னு கேட்குது கோர்ட்டு. ஒரு முன்னாள் அமைச்சரும், ஒரு எம்பியும் நீங்க இருந்து, நீங்கள மிரட்டி பார்க்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குதுல்ல. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறீங்க? ம். நீங்க நீதிமன்றத்தின் அடிப்படையில தான் இதுல தீர்வு கிடைக்கும். இதுல வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ தமிழக அரசு சார்புல இதுக்கு வந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு சென்று செய்யணும். ஏற்கனவே அவங்க குடியிருந்திருக்கிறாங்க. ம். இபி வந்து பில் இருக்கு அவங்கள்ட்ட. ம். ம். வரி கட்டியிருக்கிறாங்க இவங்கெல்லாம். ம். ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த இடத்த கொடுக்கறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு இத்தனை ஆண்டு காலமா இருக்கிறவங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட இடத்த வித்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். கெயிட்டல் வேல்யூ எவ்வளவோ அந்த அடிப்படையில் அவங்க வாங்கிட்டோம். ஒரு மினிமம் ஒரு 25 வருஷம் இல்ல 30 வருஷம்னு ஒரு வரைமுறை பண்ணிடணும் கோர்ட். 30 வருஷமா அந்த வீட்டுல அந்த ஏரியால அந்த இடத்துல குடியிருக்கிறாங்கன்னா அந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். கோர்ட் என்ன சொல்லுது? இல்ல நீங்க வாங்குறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, சொந்தமா வாங்க முடியாது. இது குத்தகையை தான் நீங்க இருக்கலாம், லீஸுக்கு எடுத்துக்கலாம் அந்த இடத்த, அவ்வளவுதான் அப்படின்னு கோர்ட் சொல்றது நம்ம பிரச்சனையே. ஓகே. இந்த டாக்குமெண்ட் அப்பயே நீங்க பண்ணிருக்கணும். பண்ணியிருந்தா கோர்ட்டு கண்டிப்பா என்ன சொல்லியிருக்கோம்? இல்ல அவங்க ரொம்ப நாளா குடியிருக்கிறாங்க, 3 தலைமுறையா குடியிருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துடலாம் அன்னைக்கே முடிவு பண்ணியிருக்கோம். பிரச்சனையே இல்லாம போயிருக்கோம். எம்ஆர் விஜயபாஸ்கரும் அதிமுகவும் நடந்த அந்த அவங்க செய்த அலட்சியம் தான் இவ்வளவு பிரச்சனை. இது தெரியாம எம்பியும் சேர்ந்து பண்றதா இன்னும் ஒரு கேலி கூத்தா இருக்குது. நீ ஒரு புகாருக்கு பதில்லாம் என்ன ஆகும்? டாக்குமெண்ட் எடுத்து போடணும். தவிர நாங்க அன்னைக்கே கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணோம். எங்க பிபி போனாரு, அப்ப இருந்த ஆர்டிஓ போனாரு, டிஆர்ஓ போனாரு, கலெக்டர் இதெல்லாம் கொடுத்தோம் நான் சொல்லணும். ஒரு முன்னாள் அமைச்சர்னா அதுதான் சொல்லணும். இல்லைங்க 2018 நான் வந்து சிஎம்கிட்ட கூப்பிட்டு போனேன், என்ன அட்டர்னி ஜெனரல் கூப்பிட்டு போனேன், ஆனால் கொரோனா வந்துருச்சு, நான் என்ன பண்றதுன்னா அப்ப நீங்க ஒத்துக்குறீங்க, உங்க மேல தப்பு ஒத்துக்குறீங்க, அப்புறம் நீங்களே போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. நிரந்தர தீர்வுன்னா கோர்ட்டுக்கு போங்க, அதுக்கான வேலைகளை பாருங்க. ஏன் தூண்டி விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப அரசியல் இது நம்மளை விட திரு அம்மையார் ஜோதிமணி அம்மையாருக்கு நல்லா தெரியும். நல்லாவே தெரியும். ஆனா இப்போ அந்த சமயத்துல அவங்க கேம் பிளே பண்றதுக்கான காரணம் என்ன? அதுதான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணணும்னா, நீங்க போங்க கலந்துக்கங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? திமுக அரசையும் அவங்களுடைய சுயலாபத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு சரி ரைட்டு நடந்துருச்சு, இப்ப என்ன செய்யலாம் அவங்களும் பேசுறாங்க. அது தப்புன்றாங்க. நடந்துருச்சு, நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாங்கிறத நம்மளுடைய விஷயமா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தர்ம சங்கடம் தானே இது. செந்தில் பாலாஜிக்கும் தர்ம சங்கடம் தானே. இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினது யார் காரணம்? தீர்வு என்னன்னு பாருங்க, உட்காருங்க, நீங்க உட்காந்து அவர்கிட்ட பேசுங்க. கவர்மெண்ட் இப்ப யாரு? உட்காந்து பேசுங்க.
என்ன செய்யலாங்கிறதுக்கு நீங்க உட்காந்துக்கிட்டு எம்பியா நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு, அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இது நிரந்தர தீர்வு ஆகுமா? இது கோர்ட்டுக்கு ஒரு ஈகோ ஆகுது கோர்ட்டுக்கு. நீங்க எங்களை நாங்க ஒரு உத்தரவு போட்டோம்னா நீங்க ரோட்ல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி எங்களை பயமுறுத்துவீங்களான்னு கோர்ட்டு கேட்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணும் இந்த விஷயத்துல? அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அதுதான் சொல்றேன். நீங்க உண்மை என்னங்கிறத தெரிஞ்சு எம்ஆர் விஜயபாஸ்கரும் ஜோதிமணியும் நடந்துக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இந்த விஷயத்துல ஒரு வேண்டுகோளா இருக்குது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் சார். நன்றி.